அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இன்று ஏப்ரல் மாதத்தின் 23ஆம் தேதிங்க, நிறைஞ்ச வியாழக்கிழமையாக அமைஞ்சிருக்குது. இந்த நாள் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும், தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக குபேரருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5, அது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி தேதி 23 ஆச்சா, இதில் வர 2யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா 5ங்கிற நம்பர் நமக்கு கிடைக்குது. இப்படி வியாழக்கிழமை நாளில் குருவுக்கு உரிய எண்ணாகட்டும், அதே போல் குபேரருக்கு உரிய எண்ணாகட்டும், நமக்கு அந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்குது. அதுவும் இது வளர்பிறையாக அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம பணம் சேர்வதற்கான ஒரு பரிகாரம் தான் செய்ய போகிறோம். இதை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நீங்கள் கணக்கு வச்சுட்டு செய்யலாம். அதே போல் அந்த 8 to 9ங்கிறது வியாழக்கிழமையே இன்றைக்கி இருக்கிறதுனால குருவாரையாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 மணியிலிருந்து இரவு 9 மணி அப்படின்னு கூட நீங்கள் கணக்கு வச்சுட்டு செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம். எந்த தவறுமே கிடையாது. இல்லைனா ஒரு 10 மணின்னு கணக்கு வச்சுக்கோங்க. 5 மணிலேருந்து 10 மணி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு அதுக்குள்ளே கூட நீங்கள் இதை செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பணவசிய பரிகாரம். ஸோ இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரூபாய் நோட்டு தேவைப்படுது. ஒரு 20 ரூபா நோட்டாக எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன் 20 ரூபாய் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 20 ரூபாய் தான் பச்சை நிறத்தில் இருக்குது. பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கும் போது உங்கள் நாட்டில் எந்த பணம் பச்சை நிறத்தில் இருக்குதோ அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பச்சை நிறத்தில் பணம் இருந்தாலும் அது ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்குது, அதாவது 1000 ரூபாய் நோட்டு தான் பச்சை நிறத்தில் இருக்குது, ஆனால் அதை பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்திட்டா நாங்கள் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது 5 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மினிமம் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும், கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுனால தான் இந்த 20 ரூபாய் சொன்னேன். 20 ரூபாய் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் ஓரளவுக்கு எடுத்து பயன்படுத்துவாங்க. வேறு நாட்டில் இருக்கிறீங்கும்போது நீங்கள் 20 ரூபா உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் நாட்டில் நான் மினிமமான அமௌண்ட்டு பச்சை கலரில் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். அது இல்லைங்கும்போது இந்த 5ங்கிற எண் வர மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. இதுக்கு சில்லறை காசு பயன்படுத்துறதை காட்டிலும் ஏதாவது ரூபாய் நோட்டு பயன்படுத்துறது தான் நல்லது. அதுக்காக தான் ஏதாவது ஒன்று எடுத்துக்க சொல்கிறேன். இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது பச்சை நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பச்சை நிறம் தான் பயன்படுத்தணும். அதுதான் குபேரருக்கு உரிய ஒரு நிறமும் கூட. சரிங்களா? இப்போ இதை மட்டும் எடுத்துருக்கோங்க. இதுவே நமக்கு போதும் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான ரிசல்ட் கிடைக்கணும், ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுங்கும் போது ஏதாவது ஒரு வாசனை பொருள் எடுத்துக்கணும். அந்த ஏதாவது ஒரு வாசனை பொருள் நான் சொல்கிறேன், அதில் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது. ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இந்த 3ல் ஏதாவது ஒன்று நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கும். அந்த 3ல் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட ஓகே தான். ஏன்னா ஏலக்காயினுடைய நிறமும் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும், ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. பெட்ரூமில், ஹாலில்னு எங்கே வேணாலும் உட்காரலாம். வடக்கு திசை பார்த்த மாதிரி, அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கணுன்னு மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு
பண்ணிவிட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துச்சு இல்லையா, இப்போ உங்கள் முன்னாடி இந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா அதனுடைய சுருக்கங்களை எல்லாம் உங்கள் விரலை பயன்படுத்தி போக்கிட்டு அந்த சீரியல் நம்பர் வந்து படிங்க. ரூபாயில் எழுதியிருக்கிற அந்த மதிப்பு 20 ரூபான்னு போட்டிருக்குது, இல்லை 5 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 ரூபாய் இது நீங்கள் வந்துட்டு இது மாதிரி எந்த ரூபாய் நோட்டு எடுத்திருக்கீங்களோ அந்த மதிப்பை வந்துட்டு நீங்கள் படிங்க. முன்னாடி பின்னாடி எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு பாருங்கள். அதன் பிறகு இதில் ஒயிட்டான ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள், அதாவது கொஞ்சம் இந்த வெள்ளை கலர் தான் தெரியுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு கேப் இல்லாத மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளார 555 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதுங்க. சாதாரணமாகவே ரூபாய் நோட்டில் இந்த 555 எழுதும்போது நமக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும். ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பரிகாரம் நம்ம சேனலில் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடவே வந்து செஞ்சு காட்டியிருப்பேன். இன்னுமே எங்கிட்ட அந்த ரூபாய் நோட்டு வந்து இருக்குது. அதை நான் தனியாக ஒரு பர்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பேங்க. அந்த பர்ஸில் எப்பவுமே பணம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது கத்தையே இல்லைன்னாலும் என் தேவைக்கு தேவையான பணம் வந்து அந்த பர்ஸில் எப்போதுமே இருக்கும். அதிகபட்சமாக அதுலேருந்து நான் எடுத்து செலவு பண்ணாத மாதிரி தான் ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அன்லக்கியாக ஒரு பர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, ஆனால் அது அழகாக இருக்குது, ஆனால் பணம் சேரலைங்கிறதுனால தான் நான் அதை வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி ரூபாய் நோட்டு நீங்கள் அந்த பர்ஸில் வச்சிங்கன்னா அதுவுமே லக்கியை வந்து மாறிடும். அதுலேயும் வந்துட்டு பணம் சேர ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு 555ன்ட்டு அதில் வந்துட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஏலக்காயிலையும் கூட நீங்கள் வந்துட்டு இந்த 555ங்கிற நம்பரை வந்து எழுதலாம். இல்லைன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய 520 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரையும் கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரூபாய் நோட்டுக்குள்ளார இந்த ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் இந்த ரூபாய் நோட்டை வந்து சுருட்டி வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் சுருட்டி வைக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் வந்து கிடையாது. மடித்து வச்சிங்க அப்படின்னா கூட போதும். அதாவது இப்படி 4ஆக மடிச்சுட்டு மறுபடியும் இப்படி 2ஆக மடிச்சிங்கன்னா அந்த ஏலக்காய் விழுகாமல் கூட அந்த கார்னரில் வந்து நின்றுக்கும். இந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம சுருட்டியும் வைக்கலாம், மடிச்சும் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த காசை வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எல்லாமே சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லுங்கள். ஐ அட்ராக்ட் மோர் மணி இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா கண்ணை மூடி உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி விஷுவலைசேஷன் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய பாசிட்டிவான எண்ண அலைகளும் இந்த ரூபாய் நோட்டுக்குள்ளார போகும். இதன் மூலமாக நமக்கு பணவரவும் வந்து உண்டாகும். மேலும் இதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் வச்சுருக்கிறோம் இல்லையா, ஏலக்காய் வந்து எப்போதையுமே காரிய சித்தி கொடுக்கும் இல்லையா, அதனால் நம்ம பாசிட்டிவான எண்ண அலைகளை இதுக்கு கொண்டு போயிடலாம். அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பர்ஸ்லேயே இந்த காசை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இல்லை பீரோவில் கூட வைக்கிறதுனால வச்சிடலாம். இது வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணாதீங்க. ஒரு மாதம் வரைக்குமாவது செலவு பண்ணாமல் வச்சுக்கோங்க. இது இருக்கக்கூடிய இடத்துல தடையில்லாத பணவரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ 1 மாதம் கழித்து இந்த காசு என்ன பண்ணலான்னா, இந்த ஏலக்காயை நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டும்போது அதுலேயே தட்டி போட்டு காட்டிடலாம். இந்த 20 ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஒரு விசேஷ நாள் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த காசை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை சாதாரணமாக நம்ம வியாழக்கிழமை நாளில் செஞ்சாலுமே நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி இந்த 5 எண் சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் இல்லாமல் வளர்பிறையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் எளிமையான இந்த பணவசிய பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.